வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது எக்ஸசைஸ் 3.4 பார்த்தோம். அது பேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், அதாவது 3.15லேருந்து 3.20 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கிலே பார்த்துருங்க, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் அண்ட் சப் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், அதாவது மடங்கு கோண முற்றொருமைகள் மற்றும் உப மடங்கு கோண முற்றொருமைகள், ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஆங்கிள் ஏன்னு சொன்னோம்னா, இஃப் ஏ இஸ் அன் ஆங்கிள் தென் 2a 3a and so on are called multiple angle of a. ஏன்னு ஒரு ஆங்கிள் எடுத்துட்டோம்னா அதை ஏதாவது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணும்போது அது மல்டிபிள் ஆங்கிள்னு சொல்லிடுவோம். சப் மல்டிபிளுக்குன்னு சொல்லும்போது அதை டிவைட் பண்ணி பிரிக்கிறது. இந்த ஆங்கிள் a/2 a/3 and so on are called the sub multiple angles of a, ஓகேங்களா? இந்த மல்டிபிள் ஆங்கிள் சப் மல்டிபிள் ஆங்கிள்னு சொல்கிறது. இப்போது இந்த மல்டிபிள் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், அதாவது ஆங்கிள் எல்லாம் டபுள் ஆகுறத டபுள் ஆங்கிள் சொல்லுவோம். இதில் ஐடென்டிட்டி 3.7 பாருங்க, sin 2a is equal to 2 sin a cos a. sin 2a is equal to sin a cos a வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது, ஓகேங்களா? எங்கே பண்ணாலும் அந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். sin 2a equal to sin a cos a. சரி, இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நமக்கு காம்பவுண்ட் ஆங்கிள் sin ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு sin ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா sin பீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஃபார்முலா எடுக்கிறேன். இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 2a இருக்கணும், ஓகேங்களா? அப்போது நமக்கு ஆல்பா பீட்டா இது ரெண்டையுமே ஏன்னு சொல்லுவோம். டேக்கிங் ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு ஏ. அப்புறம் வி ஹேவ் sin ஆல்பாக்கு பதிலாக ஏ, பீட்டாக்கு பதிலாக அப்போ ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு sin ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ sin ஏ, ஓகேங்களா? அப்போ sin ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2a இஸ் ஈக்குவல் sin ஏ காஸ் ஏ ப்ளஸ் அதுவும் ஒரு sin ஏ காஸ் ஏ. அப்போ 2 டைம்ஸ் sin ஏ காஸ் இருக்கிறது 2 sin ஏ காஸ் ஏ. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது இந்த ஐடென்டிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அந்த sin 2aங்கிறது 2 sin ஏ காஸ் ஏங்கிறது எப்போ யூஸ் ஆகும் பார்த்துங்க. அதேமாதிரி ஐடென்டிட்டி 3.8 பாருங்க, cos 2a. cos 2a இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் ஏ, இது ஒரு ஃபார்முலா. இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதே காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். we know that cos ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு cos ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் sin ஆல்பா sin பீட்டா. cos ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு cos ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் sin ஆல்பா sin பீட்டா எடுக்கிறோம். இங்கே இப்போ பாருங்க, அதே இங்கே sin 2aக்கு எப்படி எடுத்தோமோ அதேமாதிரி cos 2aக்கு ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறோம். ஆல்பா பீட்டா ரெண்டோட வேல்யூ ஏ அப்படின்னு சொன்னோம்னா we have இப்போ cos a ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு cos a cos a மைனஸ் sin a sin a. It is cos a plus a 2a is equal to cos a into cos a cos square a minus sin a into sin a sin square a. அப்போ cos 2a ஓட வேல்யூ cos square a மைனஸ் sin square a. ஏற்கனவே sin 2a பார்த்தோம், 2 sin a cos a. இப்போ cos 2a பார்த்துருக்குறோம், cos square a மைனஸ் sin square a. இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த cos square a மைனஸ் sin square a இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறோம். அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். ஃப்ரம் 1 cos 2a ஈக்குவல் டு இந்த cos ஸ்கொயர் ஏ மைனஸ் இந்த sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கிறேன். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏ. இப்போ இங்கே ஒரு cos ஸ்கொயர் ஏ ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏ 2 cos ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 cos 2a ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இது ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகிடுச்சு cos 2aவுக்கு. அடுத்த ஒரு ஃபார்முலா அதே பார்த்தோம்னா இந்த 1லேருந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு சொன்னோம். அதேமாதிரி cos ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு சொன்னோம்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. இப்போ மைனஸ்
இங்கே ஒரு மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ காஸ் 2ஏட வேல்யூ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ காஸ் 2ஏவுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஒரு ஃபார்முலா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இன்னொரு ஃபார்முலா, அடுத்து ஒரு ஃபார்முலா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? அடுத்து ஐடென்டிட்டி 3.9 இதுமாதிரி tan 2a is equal to 2 tan a by 1 minus tan square a. பாருங்க, now tan 2a by tan alpha plus beta இந்த காம்பவுண்ட் அங்கே ஃபார்முலா எடுத்துக்கிறோம். tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta. இங்கே alpha equal to beta equal to a ன்னு எடுத்துட்டோம்னா tan a plus a 2a equal to tan a plus tan a by 1 minus tan a tan a. tan a plus tan a 2 times இருக்கு. அப்போ 2 tan a by 1 minus tan a into tan a அப்போ tan square a. அப்போ tan 2a is equal to 2 tan a by 1 minus tan square a. tan 2a equal to 2 tan a by 1 minus tan square a. Identity 3.10 sin 2a equal to 2 tan a by 1 minus tan square a. sin 2a ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 sin a cos a ன்னு ஒன்று பார்த்தோம். இங்கே இன்னொரு பார்த்தோம்னாக்க 2 tan a by 1 plus tan square a. சைனுக்கும் டான்ஜென்ட்டுக்குள்ள ரிலேஷன் இது. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு தெரியும் sin 2a equal to 2 sin a cos a தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், 2 sin a cos a அப்படிங்கும்போது டிவைட் பை 1 ஒன்றால் டிவைட் பண்ணோம்னா 2 sin a cos a தான் இருக்கும். அப்போ 2 sin a cos a டிவைட் பை 1 அந்த 1க்கு பதிலாக sin square a plus cos square a ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? sin square a by plus cos square a. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேரையும் பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த மேலே tan சம்மந்தமாக தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் உள்ள காசு காலி பண்ணணும்னா காசெல்லாம் டிவைட் பண்ணணும். அப்போ மேலே கீழே வந்து காசு ஸ்கொயர் இருந்தால் தான் சைன் ஏ போய் ஒரு காசியை கிடைக்கும். அதனால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு காஸ் ஸ்கொயர் ஏயால் டிவைட் பண்ணுறேன். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு காஸ் ஸ்கொயர் ஏயால் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 sin a cos a by cos square a டிவைட் பை sin square a plus cos square a by cos square a. இப்போ ஒரு காஸ் a நியூமரேட்டரில் ஒரு இன்னொரு காஸ் a போயிடும். இப்போ 2 sin a by cos a tan a கிடைச்சிடும். டிவைட் பை இந்த காஸ் ஸ்கொயர் a டிவைட் பண்ணும்போது sin square a by cos square a tan square a ப்ளஸ் cos square a plus cos square a 1. அப்போ 1 plus tan square a. அப்போ 2 tan a by 1 plus tan square a. sin 2a equal to 2 tan a by 1 plus tan square a. ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், sin 2a சொல்லுங்க. என்னது 2 sin a cos a. வெரி குட். sin 2a is equal to 2 sin a cos a. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா sin 2a is equal to 2 tan a by 1 plus tan square a. வெரி குட், வெரி குட். அடுத்து ஐடென்டிட்டி 3.11 பாருங்க. cos 2a ஏற்கனவே cos 2a 3 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a. அதுக்கு கொசைனுக்கும் டான்ஜென்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இது. இப்போ cos 2a is equal to cos square a minus sin square a. இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். cos 2a equal to cos square a minus sin square a. இதை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், டிவைட் பை 1. அப்போ 1க்கு பதிலாக cos square a plus sin square a. ஓகே, அப்போது cos 2a equal to cos square a minus sin square a பை 1க்கு பதிலாக cos square a plus sin square a. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேர் நமக்கு வந்து tan வேணும், காசு வேண்டாம் நியூமரேட்டரில். அப்போது காசாக ஒரு காஸ் ஸ்கொயரில் டிவைட் பண்ணிடுவோம். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காஸ் ஸ்கொயர் ஏல டிவைட் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ பை 1 ஆகிடும். மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ பை டான் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ பை டான் ஸ்கொயர் ஏ. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ, டினாமினேட்டரில் இருக்குது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா? இது ஒரு
பாருங்க, பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ் ஆர் ரிடக்ஷன் ஐடென்டிட்டிஸ். அதாவது சைன் கான்ஸ்டன்ட்டில் பவர் இருந்ததுன்னா பவரை குறைக்கணும், பவர் இல்லாமல் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஃபார்முலாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம காஸ் 2a 3a இருக்குல்லையே அந்த மாதிரி அந்த எடுத்துக்கிறோம். காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இருக்கு. இப்போ அந்த மைனஸ் 1 அங்கே கொண்டு போனால் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ காஸ் 2a ப்ளஸ் 1 1 ப்ளஸ் காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ. அதில் அந்த காஸ் ஸ்கொயர் ஏ விட்டுட்டோம்னா அந்த 2 அங்கே போய் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2. நம்ம காஸ் ஸ்கொயர் ஏ இருந்துச்சுன்னா நம்ம காசோடைய பவரை நம்ம காலி பண்ணணும். காஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இப்போ பவர் இல்லாமல் அதை காசை எழுதணும்னா அதை வைக்கலாம் 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2ன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரியே சைன் ஸ்கொயர் ஏக்கு பலனிக்கலாம் 1 மைனஸ் காஸ் 2a பை 2. இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கும் சைன் ஸ்கொயர் ஏக்கும் பார்த்தோம்னா நியூமரேட்டரில் ஒரு சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது காஸ் ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் காஸ் 2a பை 2, சைன் ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் காஸ் 2a பை 2. நெக்ஸ்ட் tan ஸ்கொயர் ஏ வந்து பார்த்தோன்னா 1 மைனஸ் காஸ் 2a பை 1 ப்ளஸ் காஸ் 2a. tan ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம்னா பவர் இல்லாமல் 1 மைனஸ் காஸ் 2a பை 1 ப்ளஸ் காஸ் 2a. அதாவது சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் காஸ் 2a பை 1 ப்ளஸ் காஸ் 2aன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுக்கு குறைப்பு முற்றொருமைகள் அல்லது குறைப்பு முற்றொருமைகள் இதை சொல்லுவோம். அது சைன் காஸ் டேனில் பவர் இருந்ததுன்னா பவர் இல்லாமல் இப்படி மாற்றுறது. அடுத்து ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். இந்த ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸில் அதை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி நம்ம செய்வோம். ஏன் இந்த ஐடென்டிட்டி பார்க்குறோன்னா இந்த ஐடென்டிட்டி எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்போவுமே யூஸ் ஆகும். அதுதான் சைன் 2a உள்ள ஃபார்முலா, காஸ் 2a tan 2a இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதில் ட்ரிபிள் ஆங்கிள் வந்து ட்ரிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், ஐடென்டிட்டி 3.12 sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுவோம். we have sin 3a is equal to 3a வந்துச்சுன்னா 2a plus a ன்னு எழுதிக்கிறோம். sin 3a is equal to sin 2a plus a ன்னு. அப்போ sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த ஃபார்மேட் காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா வந்துருச்சு. sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா நமக்கு தெரியும். sin ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா sin பீட்டா. இங்கே ஆல்பா இருக்கிற இடத்துல 2a பீட்டான்றது a இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா sin 2a cos a ப்ளஸ் cos 2a sin a, sin 2a cos a ப்ளஸ் cos 2a sin a. இப்போ இந்த sin 2a இப்போ 2a ஃபார்முலா நம்ம பார்த்தோம் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில். sin 2 என்பது 2 sin a cos a இன்ட்டு cos a ப்ளஸ் இந்த cos 2aக்கு பதிலாக 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a இன்ட்டு sin a. அதாவது நமக்கு இதில் சைன் தேவைப்படுறதுனால இந்த 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த cos a மல்டிப்ளை பண்ணும்போது 2 sin a cos ஸ்கொயர் a ப்ளஸ் 1 இன்ட்டு sin a மைனஸ் 2 sin ஸ்கொயர் a இன்ட்டு sin a, அப்போ மைனஸ் 2 sin கியூப் a. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுலேயும் sin a காமனாக தூக்கிடுவோம். அது இந்த இவங்க ரெண்டு பேர்டையுமே 2 sin a cos ஸ்கொயர் a 2 sin கியூப் a இந்த ரெண்டு டேர்ம்லேயே நம்ம என்ன நினைக்கிறோம் 2 sin a காமன் எடுக்கிறேன். 2 sin a காமன் எடுத்துட்டோம்னாக்க ஒரு நிமிஷம். ஓகே 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 அது இல்லை 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 அதாவது பாருங்க இல்லை 2 sin a இன்ட்டு காமன் எடுக்கல 2 sin a இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கிட்டோம். இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் 2 சைன் கியூப் ஏ. அவன் இந்த டைமில் இது காமன் எடுக்கலை. இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 sin a இன்னொரு 2 sin a மைனஸ் 2 சைன் கியூப் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் 2 சைன் கியூப் ஏ. ஓகே, இங்கே ஒரு sin a இருக்குது, இங்கே 2 sin a இருக்குது. அப்போ 3 sin a மைனஸ் 2 சைன் கியூப் ஏ, அங்கே ஒரு மைனஸ் 2 சைன் கியூப் மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. இப்போ sin 3a is equal to 3 sin a மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. sin 3a is equal to 3 sin a மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. அங்கே சொல்லுங்க. அப்போ sin 3a is equal to
3 sin a minus 4 sin cube a. இங்கே மறுபடியும் சொல்லுங்கள். sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. sin 2a சொல்லுங்கள். sin 2a is equal to 2 sin a cos a. sin 2a is equal to 2 sin a cos a. sin 3a சொல்லுங்கள். 3 sin a minus 4 sin cube a. ஓகேங்களா? வெரி குட். Identity 3.13 cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. 4 cos cube a minus 3 cos a. Cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. Cos 3a is equal to cos 3a cos 2a plus a நினைக்கிறோம். அப்போ cos alpha plus beta ஃபார்மேட்ல cos alpha cos beta minus sin alpha sin beta. ஆல்பாக்கு பதிலாக 2a, பீட்டாக்கு பதிலாக a. அப்போ cos 2a cos a minus sin 2a sin a. ஓகேங்களா? இப்போ அந்த cos 2aவுக்கு பதிலாக நம்ம காசு தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த cos 2aக்கு பதிலாக 2 cos square a minus 1 அதை இருக்கிறது. 1 minus 2 sin square a வேணா 2 cos square a minus 1 இந்த ஃபார்முலா இருக்கிறது. இந்த cos a minus sin 2aக்கு பதிலாக 2 sin a cos a into sin a. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 sin square a cos a இருக்குது. இந்த cos a மல்டிப்ளை பண்ணால் 2 cos cube a minus cos a இருக்குது. எல்லாமே காசு வேணும். அப்போ இங்கே உள்ள sin ஸ்கொயரையும் காசுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ 2 into 1 minus cos square a into cos a பிரிச்சுக்கிறோம். இப்போ 2 cos cube a minus cos a minus 2 into 1 minus 2 into cos a minus 2 cos a minus 2 into minus plus 2 cos square a into cos a cos cube a 2 cos cube a வருது. அப்போ cos cube a இங்கே ஒரு 2 terms இருக்குது, இங்கே ஒரு 2 terms இருக்குது. அப்போ 4 cos cube a அப்புறம் மைனஸ் cos a பாருங்க, இங்கே 2 terms இருக்குது, இங்கே ஒரு 1 term இருக்குது. அப்போ minus 3 cos a வந்துடுது. அப்போ cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. சொல்லுங்க. cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. sin 3a is equal to 3 sin a minus 4 sin cube a. cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. Identity 3.14 பாருங்க. tan 3a is equal to tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. tan 3a ஓட ஃபார்முலா பாருங்க. 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. இப்போ tan 3a is equal to tan 3a அப்படின்னா tan 2a plus a எழுதிக்கிறோம். tan alpha plus beta ஆல்பாவுக்கு பதிலாக 2a plus பீட்டாவுக்கு பதிலாக a. அப்போ tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta அதில் அப்ளை பண்ணுறோம். tan 2a plus tan a by 1 minus tan 2a into tan a. ஓகேயா? இப்போ tan 2a ஃபார்முலா tan 2a is equal to tan a by 1 minus tan square a அதை அப்ளை பண்ணிக்கிறோம். plus tan a divide by 1 minus the tan 2a க்கு பதிலாக 2 tan a by 1 minus tan square a into tan a. ஓகேயா? இப்போ நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். tan a into 1 tan a minus tan square a இங்கே ஒரு plus 2 tan a இருக்குது. இப்போ 2 tan a plus tan a minus tan square a tan cube a by 1 minus tan square a divided by இங்கே கிராஸ் 1 minus tan square a அப்புறம் minus 2 tan a into tan a tan 2 tan square a by 1 minus tan square a. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 1 minus tan square a இருக்குது, அது கேன்சல் ஆயிரும். இப்போ நியூமரேட்டர் என்ன பேலன்ஸ் இருக்குது? ஏற்கனவே 2 tan a ஒரு ப்ளஸ் tan a 3 tan a இருக்குது minus tan cube a by அப்புறம் 1 இங்கே ஒரு minus tan square a minus 2 tan square a அப்போ minus 3 tan square a 1 minus 3 tan square a இப்போ 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ணுறோம். டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். டபுள் ஆங்கிள் இப்போ சைன் பார்த்தோன்னா சைனில் டபுள் ஆங்கிள் ட்ரிபிள் ஆங்கிள் பார்த்தோன்னா sin 2a equal to 2 sin a cos a.
அதே sin 2a equal to 2 tan a by 1 plus tan square a. sin 2 இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது sin 2a. sin 3a வந்து 3 sin a minus 4 sin cube a. அதே cosine cos பாருங்க cos 2aவில் 4 ஃபார்முலா இருக்குது. 4ல் பார்த்தீங்கன்னாக்கா sin cosல ரிலேட்டடாக 3 ஃபார்முலா இருக்குது. cos 2a equal to cos square a minus sin square a. cos 2a equal to 2 cos square a minus 1. cos 2a equal to 1 minus 2 sin square a. இது 3 ஃபார்முலா. அடுத்து ஒரு ஃபார்முலா டேனுக்கு ரிலேஷனாக பார்த்தோம்னா cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a. அடுத்து next cos 3a is equal to 4 cos cube a minus 3 cos a. அடுத்து tan பார்த்தீங்கன்னாக்க tan 2a 2 tan a by 1 minus tan square a. tan 3a பாருங்க 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. ஓகேயா? அடுத்து half angle identities. ஆங்கிள் வந்து பாதியாகிறது, அது ஹாப் ஆங்கிள். இதில் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிலேருந்து ஹாப் ஆங்கிளுக்கு மாற்றணும். டபுள் ஆங்கிள் என்னவோ பார்த்தோம்னாக்க பாருங்கள் sin 2a equal to 2 sin a cos a. ஓகேயா? cos 2a tan 2a இந்த ஃபார்முலான்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த 2a வந்து தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா இப்போ a equal to தீட்டா பை 2. அப்போ இங்கே 2a இருக்கிறது தீட்டான்னு போட்டோம்னா இதில் ஏக்கு பதிலாக தீட்டா பை 2 அப்படின் போது ஹாப் ஆங்கிளாக மாறிடும். அது ஹாப் ஆங்கிள் ஃபார்முலா பாருங்க. இப்போ sin theta is equal to 2 sin theta by 2 into cos theta by 2. cos 2a equal to cos square a minus sin square a வா. இதே cos theta equal to cos square theta by 2 minus sin square theta by 2. இங்கே 2a இருந்துச்சுன்னா இங்கே ஒரு a இருக்குது. ஒரு ஏன்னா அதில் பாதி இங்கே இருக்கும், அவ்வளோதான். இங்கே ஆங்கிள் என்ன இருக்குதோ இதில் பாதி இங்கே ஆங்கிளாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அதே தான் எல்லாமே. cos theta is equal to cos square theta by 2 minus 1. இங்கே 2 தீட்டான்னு சொன்னோம்னா இங்கே தீட்டான்னு இருக்கும். இங்கே தீட்டான்னு இருந்தால் அதில் பாதி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். cos theta equal to 1 minus 2 sin square theta by 2. tan theta equal to 2 tan theta by 2 by 1 minus tan square theta by 2. sin theta equal to 2 tan theta by 2 by 1 plus tan square theta by 2. cos theta equal to 1 minus tan square theta by 2 by 1 plus tan square theta by 2. இது எல்லாத்துலேயுமே அப்படியே ஆங்கிள் பாதியாக இருக்கும். அதான் ஹாப் ஆங்கிள் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா தர பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா தர பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.